குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்ற ஒரு போம் இன் தி மந்த் ஆஃப் ஜூலை பை ஜீன் அரசநாயகம். ஜீன் அரசநாயகம் எழுதின இன் தி மந்த் ஆஃப் ஜூலை என்கின்ற ஒரு 3 ஸ்டான்சாஸ் போம், 3 ஸ்டான்சாக்களை உடைய ஒரு போம் இன் தி மந்த் ஆஃப் ஜூலை, ஜூலை மாதத்தில் என்று now we see the poem. Childhood is far away. இப்போ அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தை பருவம் வெகு தொலைவில் இருக்கிறது. இப்போ நமக்கு 40 வயசுன்னு வச்சுங்க, அப்போ உங்கள் குழந்தை பருவங்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி, 30லேருந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி. 50 வயதாக இருந்தால் 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ ஃபார் அவே பீரியட் த சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ சைல்ட்ஹுட் இஸ் ஃபார் அவே. ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தில் நாங்கள், என்னுடைய ஏஜுக்கு அந்த குழந்தை பருவம் ரொம்ப தூரம், அந்த தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்துக்கு நான் போகிறேன். அங்கே பினீத் எ ட்ரீ, ஒரு மரத்திற்கு கீழே, பிளேயிங் வித் பெபிள்ஸ், பெபிள்ஸ்னால் கூழாங்கற்களை வைத்து விளையாண்டு கொண்டிருந்தோம். இப்போ இருந்து நான் பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று என்னுடைய குழந்தை பருவத்தில் ஒரு மரத்தின் கீழே கூழாங்கற்களை வைத்து விளையாண்டு கொண்டிருந்தோம். ஸ்கில்ஃபுல்லி டாஸிங் them. டாஸ்னா தூக்கி போடுறது. நீங்கள் இந்த ஆட்டம் ஆடி இருப்பீங்க, நான் ஆடியிருக்கேன் சின்ன வயசில். அப்படியே கீழே கல் இருக்கும், ஒரு கல் அப்படி மேலே தூக்கி போட்டு இப்படி எடுத்துட்டு அப்புறம் அதையும் பிடிக்கணும். அப்படி ஏன்னா நீங்கள் இதை எடுத்துட்டு இப்படி எடுக்கிறதுனே அது கீழே வந்துடக்கூடாது. அப்போ தூக்கி போட்டு இங்கே எடுப்பாங்க. எடுக்கும்போது அது நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கையில் இதை எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற கல்லை அசையக்கூடாது, 2ஆக எடுக்கணும், 3ஆக எடுக்கணும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. அந்த மாதிரியாக ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அப்படி மேலே தூக்கி போட்டு இப்படி எடுப்பாங்க. அது மாதிரி ஸ்கில்ஃபுல்லி டாஸிங் them ஃப்ரம் பேக் ஆஃப் ஹேண்ட் டு பாம் அப்படி போடுவாங்க. அப்படி போட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பேக் ஆஃப் ஹேண்ட் இப்படி பிடிப்பாங்க. இப்படி பிடிச்சி அப்புறம் இதை தூக்கி போட்டு இப்படி பிடிப்பாங்க. அதாவது பேக் ஆஃப் ஹேண்டு, இந்த கையை இப்படி பேக் ஆஃப் ஹேண்டில் வச்சு அப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கணும். அது இப்படி போட்டு இப்படி பிடிக்கணும். அந்த ரூல்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. இப்படி தானே பண்ணோம் ஒரு காலத்தில். பேக் ஆஃப் ஹேண்டில் தூக்கி போட்டு பாம்னா உள்ளங்கையில் பிடிச்சோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில், அது ஒரு திறமை இருக்கணும். அப்படி திறமை இல்லைன்னா நீங்கள் இப்படி போட்டு இப்படி பிடிக்க முடியாது. அது நொட்டுன்னு கீழே போயிடும், அவுட் ஆகிடுவீங்க. அடுத்து அவங்க விளையாடுவாங்க. அப்போது அது ஒரு ஸ்கில். அந்த சின்ன வயசில் அப்படி எனக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்லி டாஸிங் them ஃப்ரம் பேக் ஆஃப் ஹேண்ட் டு பாம் ரிக்வயரிங் எ சர்டன் ஸ்கில். அந்த மாதிரி அந்த கூழாங்கற்களை வைத்து ஆடுகின்ற, அதுக்கு பேர் களங்காட்டம் அப்படின்னு பேர். அந்த கழங்கு என்கின்ற அந்த கற்களை வைத்து விளையாடுவதற்கு ஒரு ஸ்கில், திறமை இருக்கணும். அந்த திறமை இருந்ததுனா தான் உங்களால் தூக்கி போட்டு பிடிச்சிட்டு அப்புறம் உள்ளங்கையில் இருக்கிறத பின்னாடி கைக்கு வர்றது, பின்னாடி கையிலிருந்து உள்ளங்கை கொண்டு வர்றது, அந்த திறமை இருக்கணும். பேக் ஆஃப் ஹேண்ட் டு பாம் ரிக்வயரிங் எ சர்டன் ஸ்கில் அண்ட் மேஜிக்கல் ரிச்சுவலிஸ்டிக் இன்கான்டேஷன்ஸ். மேஜிக்கல், ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி. ரிச்சுவல் என்றால் சடங்கு. ஒரு சடங்குல இன்கான்டேஷன் என்றால் மந்திரம் உச்சரிக்கிறது. ஒரு சடங்குல மந்திரம் உச்சரிக்கிற மாதிரி ஒரு மேஜிக். அது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். கண்ணை இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி கல் மேலே போயிடும், கீழே இருக்கிறத எடுக்கணும், டக்குன்னு கீழே இருக்கிறத எடுக்கணும், அப்புறம் மறுபடியும் இதை பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், நிறைய இருக்குது. அதுக்கு திறமையோடு இருக்கணும். ஒரு மேஜிக், எப்படி ஒரு மந்திரத்தை உச்சரித்து ஒரு மேஜிக் நடக்குதோ அப்படி நடக்கும் அந்த ஆட்டம். இது சின்ன வயசில் கூழாங்கல்ல வச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா, ஆஸ் ஒன் க்ரோஸ் ஓல்டர். இப்போ ஒருத்தனுக்கு அப்படியே வயசாகிடுது. சின்ன கூழாங்கற்களை வைத்து விளையாண்டு கொண்டிருந்த அவனுக்கு இப்பொழுது வயதாகிறது. த பெபிள்ஸ் க்ரோ டு. நீங்கள் வளர்ந்த மாதிரியே இப்போ கூழாங்கல்லும் வளருது. அப்போ சின்ன கல், இப்போல்லாம் பெரிய கல். இவன் பெரிய கல் எடுத்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கொள்கிறான். இவன் அப்போ நான் அடிக்கிறான், பெரிய கல் எடுத்து அடிக்கிறான். இப்போ சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் சண்டை வந்துடுது. டக்குன்னு அங்கேயும் பார்க்குறான், ஒரு கல் இருக்குது, கல்லை தூக்கி எடுத்து அடிக்கிறான். அப்போது
இவன் வளர வளர அவன் கையாண்ட விளையாண்ட அந்த கற்களும் வளர்ச்சி அடைகிறது. ஆஸ் ஒன் க்ரோஸ் ஓல்டர் த பெபிள்ஸ் க்ரோ டு இன்டு கிரேட் ஸ்டோன்ஸ். த பெபிள்ஸ் க்ரோ டு இன்டு கிரேட் ஸ்டோன்ஸ். ஒரு பெரிய கற்களாக அதுவும் வளர்ந்துருது. அண்ட் ராக்ஸ் ஹர்ட் வித் வயலன்ஸ், smashed skulls, spilled brains, splattering the pavements. இப்போ கல் பெருசா வளர்ந்து into great stones and rocks hurled with violence. வயலன்ஸ்னா ஹிம்சை, ஒருத்தனை அடிக்கணும் கொல்லணுங்கிற அந்த எண்ணத்தோட இவைகள் தூக்கி எறியப்படுகின்றன. பெரிய கற்களானவை தூக்கி எறியப்படுகின்றன. அல்லது ஸ்மாஷ்டு ஸ்கல், அல்லது ஒருத்தன் தலையில் தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் தலையில் ஒரு கல்லை தூக்கி போட்டு அவனுக்கு ஸ்கல் அந்த மண்டை ஓட்டையை உடைச்சிடறான். எவ்வளோ பார்க்குறோம், தூங்கி கொண்டு இருக்கின்றவன் தலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டு உடைக்கிறது. அல்லது சண்டை வந்துடுதுன்னு வச்சிங்களேன், சண்டை வந்தோடனே அவனை கீழே போட்டு தள்ளி அப்புறம் அவனை கொல்லணுங்கிற ஆத்திரத்தில் கடை பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு அடித்து கொண்டுடுறான். ஸோ ஸ்மாஷ்டு ஸ்கல்ஸ். அப்படி ஸ்கல்லை ஸ்மாஷ்னா அடித்து உடைச்சிடுறது. எதை? ஸ்கல், மண்டை ஓட்டை. உள்ளே இருக்கக்கூடிய பிரெயின், அங்கே மூளை ஸ்பில் செதறுது. தலையை உடைச்ச உடனே உள்ளே இருக்கக்கூடிய மூளை செதறுது. ஸ்பிளாட்டரிங் த பேவ்மெண்ட்ஸ். ஸ்பிளாட்டரிங் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த ஒரு தண்ணியில் நம்ம விளையாடும் போது பார்த்தா இப்படியே தண்ணியை தள்ளி தள்ளி விளையாடும்ல, அது பேர் ஸ்பிளாஷ்னு பேர். அப்படி ஸ்பிளாஷ் பண்ணும்போது அந்த கண்டினியூஸாக அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே இப்படி தள்ளுறோம் இப்படி தள்ளுறோம். அது மாதிரி ஸ்பிளாட்டரிங் த பேவ்மெண்ட். பேவ்மெண்ட்னா ஆள் நடமாடி கொண்டிருக்கின்ற, ஆட்கள் நடமாடி கொண்டிருக்கின்ற அந்த பாதையிலே ஒருத்தன் தலையில் கல்லால் அடித்து கொன்று அவன் மூளையை செதறடிக்க விடுறான். இந்த சத்தம் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா ரெண்டு குரூப்புக்கு இடையில ஒரு பெரிய கலகம் வந்துருச்சு. இவன் கல்லை எடுத்து அவன் மேலே அடிக்கிறான், அவன் கல்லை எடுத்து இவன் மேலே அடிக்கிறான். அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா அவனை போட்டு அடித்து கொன்று அவன் மூளையை எடுத்துறாங்க. இது செகண்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸா. இன் தி மந்த் ஆஃப் ஜூலை எ மேன் ஃப்ளட். ஒரு இப்படி தான் முதல்ல ரெண்டு ஸ்டான்ஸாக. சின்ன வயசில் எனக்கு கூழாங்கல்லாம் இருந்துச்சு, பெரிய வயசில் இந்த கூழாங்கல் பெருசாகி இந்த வேலைக்கு பயன்படுது, இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஜூலை மாதத்தில் ஒரு நாள், இன் தி மந்த் ஆஃப் ஜூலை, எ மேன் ஃப்ளட் ஃப்ரம் ஹிஸ் பர்சியூவர். பர்சியூவர் அப்படின்னா உங்களை துரத்திட்டு வர்றவனுக்கு பேர் பர்சியூவர்னு பேர். அப்போ ஒரு மேன் ஃப்ளட்னா ஓடுற, பயந்து பறந்து ஓடும். ஆள் துரத்துறாங்க, பறந்து ஓடிட்டாயான்னு சொல்கிறான். அந்த பறந்து ஓடுறது ஃப்ளட். அவன் பறந்து ஓடுறான். எ மேன் ஃப்ளட் ஃப்ரம் ஹிஸ் பர்சியூவர்ஸ். தன்னை பின்தொடர்ந்து வருபவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மனிதன் பறந்து ஓடுறான். ஓடுனவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. டக்குன்னு ஹி கிளைம்ட் எ ட்ரீ. டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். த மாப்னா கூட்டம். அதாவது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு, அதாவது ஒரு ஒழுங்கற்று, இப்போ ஒரு வார் அப்படின்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு சண்டை போடுறதுல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கூட்டம் என்ன செய்யணுன்னே தெரியாது. ஆளாளுக்கு அடிப்பான், ஆளாளுக்கு ஏதாவது செய்வான். அது மாதிரியான த மாப் எய்ம்டு, அவனை குறி வச்சு, இந்த மரத்தில் ஏறி இருக்கின்றவனை குறி வைத்து, எய்ம்டு அட் ஹிம், அவனை குறி வைத்து ஸ்டோன்ஸ், கற்களை எரிகின்றது இந்த கூட்டம். சுற்றி இருக்க 50 பேர் வந்துட்டான். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கல் எடுத்து எல்லாத்தையும் அடிக்கிறான். மரத்து மேலே இருக்கிறவன் 1-2 கல் நகை இப்படி இருக்கலாம், எல்லா கல்லும் அடிக்குது. அன்டில் தே காட் ஹிம் டவுன். அடிப்பட்டதுலேருந்து அவன் இனிமேல் மேலே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படியே தே காட் ஹிம் டவுன், அவனை கீழே கொண்டு வர்றாங்க. ப்ராபபிளி ஃபெல் ஆஃப். அநேகமாக அவன் கீழே விழுந்துட்டான். அதாவது அவனாக கீழே இறங்கி வந்துட்டான்னு கீழே இறங்க வச்சுட்டாங்க. இல்லை அவன் கீழே விழுந்துட்டான். அதாவது அவன் கல்லால் அடித்து அவனை கீழே உள்ள வச்சுட்டாங்க. ப்ராபபிளி ஃபெல் ஆஃப். ஹிஸ் கிராஸ்ப் லூசன்ட். அவன் மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கல்லால் அடிக்கும்போது அது லூஸ் ஆகிடுச்சு. ஹிஸ் கிராஸ்ப்னா பிடி. அவனுடைய பிடி லூஸ் ஆகிடுச்சு. பிடி லூஸ் ஆனவுடனே அவன் கீழே விழுந்துடுறான். அப்படி தான் கீழே விழுந்துட்டான். ஸ்லிப்பிங் வித் பிளட். இப்போ கீழே விழுந்துட்டான்.
அவன் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் கீழே ஓடி எல்லாரையும் ஸ்லிப்பரி ஆக்குது. அப்படி ஸ்லிப் ஆகிற மாதிரி பிளட் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹிஸ் பாடி ஆல்ரெடி பேட்டர்ட். பேட்டர்ட் அப்படின்னா ஒரு ரொம்ப கடினமாக திருப்பி 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 ஒன்று அடிக்கிறதுக்கு பேர் பேட்டர்டுன்னு பேர். அதாவது ஒரு கட்டை எடுத்து அடிக்கிறது, ஒரு தடவை அடிச்சுட்டு விடுறதில்ல, அடிச்சுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி அவனுக்கு ஆல்ரெடி ஹிஸ் பாடி ஆல்ரெடி பிளாட்டட். ஏற்கனவே அவனுடைய உடலானது கல்லால் அடின்னு அடிக்கப்பட்டுருச்சு. அடிக்கப்பட்டு அவன் கையை அதுக்கு மேலே அவனால் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல, விட்டு லூஸ் ஆகிட்டான், கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அடிக்கிறான். அண்ட் தென் தே ட்ராம்பல்ட் ஹிம் டு டெத். அதுக்கப்புறம் அந்த ஆளுங்கெல்லாம் வந்தான், கீழே விழுந்துட்டான், ரத்தம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்லிப் ஆகுது. இருந்தாலும் இவன் செத்துட்டானா இல்லையா தெரியல, அந்த கூட்டத்தில் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணான், ட்ராம்பிள் அப்படின்னா நசுக்கிறதுன்னு அர்த்தம். அவனை நசுக்கி கொன்றார்கள். இதுதான் ஸ்டோன். சின்ன வயசுல நமக்கு அந்த கூழாங்கற்கள் எவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய திறமையை வளர்க்கின்ற ஒன்றாக இருந்த அந்த கூழாங்கல் இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சு கொன்னு அவன் செத்தானான்னு தெரியலேன்னு கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் பொழைச்சி கூட போயிடுவான். அவன் பொழைச்சிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவனை நசுக்கி கொன்று விட்டார்கள் என்று ஜூலை மாதத்தில் ஒரு நாள் நடந்த சம்பவம் என்று முதல் 2 ஸ்டாண்ட்ஸாவில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்படிலாம் நாங்கள் அதை வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அந்த கல் எதுக்கு பயன்படுது? ஆனால் இப்போ ஜூலை மாதத்தில் ஒரு நாள் நடந்த சம்பவம் இது என்று இந்த சம்பவத்தையும் நமக்கு விவரித்து மக்கள் எப்படி குரூரமானவர்களாக, குரூயல், நான் பல தடவை சொல்கிறேன், சண்டை காட்சிகள். அந்த காலத்தில் எனக்கு சின்ன குழந்தைன்னா சண்டை காட்சி வந்தால் பிடிக்கும். அது இந்த எம்ஜிஆர் சண்டை, அதுக்கு அடுத்த வந்த ரஜினிகாந்த் சண்டை. அப்படி ரஜினிகாந்த் ஒரு இதில் சொல்லுவார், நான் பறந்து காலில் தரையில் கால் படாமல் நான் பறந்து அடிப்பேன் பாரு. இஸ் இட் பாசிபிள்? சிரிப்பாக இருக்கும். ஆனால் சண்டை தான். ஆனால் அந்த சண்டை சிரிக்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அதில் வயலன்ஸ் இருக்காது. சும்மா ஜாலியாக இருக்கும். அப்படியே இங்கேருந்து அவன் மேலே தாவுவார், அங்கேருந்து இவன் மேலே தாவுவார், தாவி எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் கீழே தள்ளுவார், எல்லாத்தையும் கீழே விழுந்துருவான். ஆனால் அவன் கீழே விழுந்து அவன் அடித்ததை பார்த்து நமக்கு சிரிப்பு தான் வந்திருக்கே ஒழிய ஐயோ, ஏன்னா அது சும்மா ஒரு இதுதான். நீங்கள் எம்ஜிஆர் சினிமாலையும் அவர் கத்தி சண்டையெல்லாம் பாருங்கள், அவர் முகமே சிரித்த முகத்திலே தான் சண்டை போடுவார். சண்டைங்கிறது குரூரமான விஷயம் இல்லை, அது குரூயலான விஷயம் இல்லைன்னு அப்போ உள்ளவங்களுக்கு காட்டினாங்க. ஆனால் இப்போ சண்டையெல்லாம் பட் சச் அ க்ரூயல். ஏன்னா இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இதை போய் எப்படி குழந்தைங்கள்லாம் பார்க்குது, அதுவும் நைட்டெல்லாம் வந்து பார்க்குதுல, அப்புறம் இந்த அதை பார்த்து வளர இந்த குழந்தை எப்படி இருக்கும்? இந்த சுப்பிரமணியபுரம்ங்கிற ஒரு படம், ஒருத்தனை ஆட்டோவில் தூக்கி போட்டு அவன் கழுத்தை கிறுக்குன்னு அறுக்குறான், அதை காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். சரி, டெத்து, ஒரு கத்தி எடுத்தான், அடுத்து அவன் கீழே விழுந்துட்டான். ப்ளீஸ் காமிச்சிட்டு போக வேண்டியதானே. அதுவும் இப்போ வர்ற எல்லா படமும், இந்த இப்போ விஜய் நடித்த படம், இந்த விக்ரம் இவன் நடித்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே ஒரு பெரிய இந்த இதை எடுத்துக்கிட்டு ஒரு 1000 பேரை ஷூட் பண்ணி கொண்டுக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் கொல்றது, அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறது, ரத்தம் பீறிட்டு கிளம்புறது, அப்படியே தலை தனியாக போய் விழுகிறது, வெறும் தலையும் முண்டமும் தனித்தனியாக கிடக்கிறது. இதெல்லாம் குரூயல்டி உச்சம் இல்லையா? மனுஷனுடைய மனசு குரூயலாக போச்சு. அவன் உள்ளம் குரூயலான மனம். அதனால தான் கல் என்பது ஒருத்தனை கொல்லுகின்ற ஆயுதமாக கற்கால மனிதர்களைப் போல் இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த சிறிய கற்களை வைத்துக்கொண்டு உள்ள மகிழ விளையாண்டு கொண்டிருந்த குழந்தை பருவம் மாறி மனிதர்களாக மாறும்போது கொலைகாரர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று ஜீன் அரசநாயகம் எழுதின ஒரு போம் இன் தி மந்த் ஆஃப் ஜூலை. தேங்க்யூ.